வாழ்க வளமுடன். இப்போ ஆடி பெருக்கு விழா எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீருக்கு நன்றி சொல்லும் விழாதான் இந்த ஆடி பெருக்கு இன்னும் ஆடி 18. ஆறு மற்றும் நீர்நிலைகள் ஓரம்தான் இதை கொண்டாடணும்னு இல்லை, வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் இந்த ஆடி பெருக்கு விழாவை கொண்டாடலாம். நகரத்தில் உள்ளவங்க தண்ணீர் குழாய்க்கு பக்கத்திலேயே கூட இந்த பூஜை பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் கிணத்துக்கு பக்கத்தில் தான் இந்த விழாவை கொண்டாட போகிறோம். அதை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாக்கோலம் போட்டு ஈர மணல் எடுத்து 4 பக்கமும் வீடு மாதிரி கட்டி நடுவில் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம். மஞ்சள் பிள்ளையாரும் வைக்கலாம், மணல்லையே மனசில் பிள்ளையாரை உருவகப்படுத்தியும் இந்த பிள்ளையாரை பிடிச்சு வைக்கலாம். இந்த பிள்ளையாரை 5, 7, 9ன்னு ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் சாத்தி பூ போட்டு அலங்காரம் பண்ணலாம். நிறைய பேர் இந்த பிள்ளையாருக்கு தாளிச்சரடை கழட்டி போடுவாங்க. எந்த நகை வேணும்னாலும் போட்டு அலங்காரம் பண்ணலாம். இந்த ஆடிப்பெருக்கு விழா சங்க காலம் முதலே கொண்டாடுகிற ஒரு விழா. இதில் என்ன விசேஷம்னா, கிழமை மாறலாம், நட்சத்திரம் மாறலாம், திதி மாறலாம், ஆனால் மாதமும் தேதியும் மாறாதது இந்த ஆடிப்பெருக்கு விழா. ஆடி மாதம் 18ஆம் தேதிங்கிறது நிலையானது. இப்போது என்னென்ன படைக்கலாம்னு பார்க்கலாம். வெற்றிலைப்பாக்கு, காதோலை கருகமணி, மஞ்சள் சரடு, தேங்காய், பழம் இப்படி வச்சுருக்கோம். மாவிளக்கு மாவு போட்டு பால் வச்சுருக்கோம். அப்புறம் பச்சரிசியை ஊற வச்சு அதில் தேங்காய் திருவலும் வெல்லமும் சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு அதில் மஞ்சள் தூள் போட்டு மேலே பூ போட்டு வச்சுருக்கோம். இதுதான் இன்னைக்கு படைக்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். இப்போ பூஜையை ஆரம்பிக்கலாம். பூஜை பண்ணி முடித்த உடனே மஞ்சள் சரடை எடுத்து கழுத்தில் கட்டிக்கணும். காவிரி ஆற்றுல கொண்டாடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கட்டிக்குவாங்க. ஆண்கள் கையில் கட்டிக்குவாங்க. புதுமண தம்பதிகள் எல்லாம் புது மஞ்சள் கயிறு இன்னைக்கு மாற்றிக்குவாங்க. இப்படி மஞ்சள் கயிறு கட்டுறதுனால நம்ம வீட்டில் மங்கள காரியமெல்லாம் தடையில்லாமல் நடக்குங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இதுதான் காதோலை கருகமணிங்கிறது. இது இந்த விழாவுக்கான முக்கியமான பொருள். இது நம்ம வழிபாடு முடிஞ்ச உடனே நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற பிள்ளையார், காதோலை கருகமணி இதெல்லாம் ஆற்றுல விட்டுடலாம். காவேரி கரையோரம் இருக்கிற மக்கள் எல்லாம் காவேரி அம்மனை இந்த முறையில் வழிபடுறது வழக்கம். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி.